அது வேற வாயி, இது வேற வாயி. இப்படிதாங்க தமிழக அரசு விமர்சனம் பண்ணி பாஜக ஒரு தரமான சம்பவத்தை வந்து பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ தமிழக அரசியல்லே மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்க விஷயம் என்ன அப்படின்னா, பொங்கல் பரிசு தொகை கொடுக்கவே இல்லைங்க. பொங்கல் பரிசு பொருட்கள் மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதனால நிறைய பேர் தமிழக அரசு விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து எதிர்க்கட்சியாக இருக்கும்போது பொங்கல் பரிசு தொகை 5000 ரூபா கொடுக்கணும் அப்படின்லாம் வந்து சொன்னீங்க. ஆனால் பாருங்கள், இப்போ நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது ₹1 கூட பொங்கல் பரிசு தொகை வந்து கொடுக்க மாட்டீங்க. இதெல்லாம் நியாயமா? அன்னைக்கு அப்படி பேசிட்டு இன்னைக்கு நீங்கள் இப்படி பண்ணுறீங்களே, கொஞ்சமாவது நியாயமோடு நடந்துக்கோங்கப்பான்னு எல்லாருமே விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஒரு விஷயத்தை தமிழக பாஜக கரெக்டாக கையில் வந்து எடுத்துட்டாங்க. இவங்க என்ன ஒரு பதிவு வந்து போட்டிருக்காங்க அப்படின்னா, அது வேற வாயி சீமோர் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டிலில் வந்து போட்டுட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் படத்தை போட்டு லையர் பாஸ்கர் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசு தொகை 5000 அப்படின்ற ஒரு போஸ்ட் மாதிரி வந்து போட்டுட்டு லையர் பாஸ்கர் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு டைட்டிலில் வந்து போட்டிருக்காங்க. இப்போ இதை வந்து பார்த்துட்டு தான் பாஜகவோட ஆதரவாளர்கள் எல்லாருமே கரெக்டாக வந்து பார்த்தீங்களா, நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது ஆளுங்கட்சியை எப்படிலாம் வந்து விமர்சனம் பண்ணீங்க. ஆனால் பாருங்கள், இப்போ வந்து பாஜக எதிர்கட்சி மாதிரி இருந்து எல்லா கேள்விகளையுமே வந்து கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த கேள்விகளுக்கு நீங்கள் வந்து பதில் சொல்லுங்கள், நீங்கள் நியாயமான முறையில் பதில் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு இது மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ தமிழக பாஜக பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பதிவு மட்டும் போடாமல், திமுக எதிர்க்கட்சியாக இருந்தப்ப 5000 ரூபா கொடுக்கணும், பொங்கல் பரிசு தொகை வந்து 2500 பத்தாது அப்படின்னு வந்து பேசியிருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு வீடியோஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி பார்த்தீங்களா, அன்னைக்கு அப்படி பேசிட்டு இன்னைக்கு எப்படி இருக்காங்க பாருங்க. இதெல்லாம் நியாயமா? எப்பயுமே ஒரே மாதிரி இருக்கணும்ப்பா, இந்த மாதிரி மாற்றி மாற்றி பேசக்கூடாதுன்னு தமிழக பாஜக இந்த மாதிரி ஒரு விமர்சனத்தை வந்து முன் வச்சிருக்காங்க. இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு தான் பாஜகவோட ஆதரவாளர்கள் வந்து, நீங்கள் தமிழகத்தில் இவ்வளோ பிரச்சனைகள் வந்து போய்கிட்டு இருக்கு, இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே மூடி மறைக்கிறதுக்காண்டி தான் ஆளுநர் பிரச்சனையை வந்து கையில் எடுத்திருக்கீங்க. ஏன்னா ஆல்ரெடி தமிழகத்தில் பிரளயத்தை ஏற்படுத்தியிருக்கிற விஷயம்னா அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம் தான். அந்த ஒரு விவகாரம் சம்பந்தமாக நீங்கள் வந்து போராட்டம் பண்ணக்கூடாது, யாருக்கும் நாங்கள் போராட்டத்துக்கு பெர்மிஷன் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு இது மாதிரி ஜனநாயகத்துக்கு எதிராக வந்து செயல்பட்டு இருக்கீங்க. இது மட்டும் இல்லாமல் பொங்கல் பரிசு தொகையும் வந்து கொடுக்காம விட்டுட்டீங்க. இதை பற்றிலாம் மக்கள் பேசுகிறக்கூடாது அப்படின்னு அந்த ஒரு விஷயத்தை திசை திருப்புறதுக்காண்டி தான் நீங்கள் வந்து வேணும்னே ஆளுநர் பிரச்சனையை வந்து கிரியேட் பண்ணி ஆளுநர் வந்து வெளியேறணும், கெட் அவுட் ரவி அப்படின்னு இந்த மாதிரி போஸ்டர்ஸ்லாம் வந்து ஒட்டிட்டு வந்துட்டு இருக்கீங்க. இந்த மாதிரிலாம் வந்து பண்ணால் பாஜக சும்மா இருப்பாங்களா? அதனால தான் உங்களுக்கு எப்படி பதிலீடு கொடுக்கணுமோ அந்த ஒரு வழியை கரெக்டாக சூஸ் பண்ணி அதே மாதிரி ஒரு இடத்துல வந்து பதிலீடு வந்து கொடுத்துட்ருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த ஒரு விஷயத்துக்கு நீங்கள் பதில் சொல்லி தானே வந்து ஆகணும். உண்மையிலே நீங்கள் பாஜகவை எப்படி தான் சமாளிக்க போகிறீங்கன்னு தெரில. இது மாதிரி அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க உங்களை எதிர்த்து கேள்விகள் கேட்க தான் வந்து போகிறாங்க. இதுக்கு ஒரு சரியான பதிலை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு இது மாதிரி பாஜகவோட ஆதரவாளர்கள் கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.